மிதுன ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. மிதுன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலும் சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறோம், நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் இதற்குண்டான வெளிச்சங்கிறது வரப்போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி வேணால் எடுப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாரு. உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை இல்லாத நபர்களுக்கு, ரொம்ப நாட்களாக வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக இழுத்துக்கிட்டு வந்த கேஸ் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக சேரும். கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு என்னப்பா இது, ரொம்ப நாட்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க, ஒரு ப்ரொமோஷன் தர மாட்டேறாங்க, அந்த கம்பெனி விட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். கிட்டத்தட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நட்டமாகவே போயிட்டுருக்கோம். அசலே எடுத்துருக்க முடியாது, என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஜாப் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக 2025 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருதுன்னு 2025 எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தீங்க. 2025 தொடக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் எந்த ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு இருந்திருக்காது. என்னடா இது 2025 பிறந்துமே ஜனவரியில் எந்த ஒரு முன்னேற்றமே காணோம், இனிமேல் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க. குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு உயரப்போகுது. உங்கள் வார்த்தைக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும், அந்தஸ்தில் உயர்வு வரும், பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும்.
கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் அமையப்போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமே இருந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த தொழிலுக்கேற்ற முயற்சி நிச்சயமாக அதுக்குண்டான உதவிகள் விரைவில் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது தனியார் வேலையோ அரசு வேலையோ எது எப்படியோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள், தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா வந்து மிதுன ராசிக்காரங்க ரொம்ப வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஓப்பனாக பேசிடுவாங்க. கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் பேச்சில் நிதானம் கண்டிப்பாக வேணும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பொருளை பேச போகிறாங்க. என்னடா அது இப்படி இருந்தவனுக்கு இப்படி ஒரு ராஜயோகமா அப்படின்னு சொல்லி உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 50 நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. மேரேஜ் ஆகி 4-5 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியமே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிசிஓடி, இந்த மாதிரி வந்து நீர்க்கட்டி, இந்த மாதிரி பிரச்சனை, பெண்கள் சார்ந்த பிரச்சனை கூட அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே காணப்படும். மார்ச் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாரு. நிறைய பேர் வந்து சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ சனிப்பெயர்ச்சி வருது, ஏதாவது ஆயிருமா, கெட்டது நடந்துருமா, நம்ம வாழ்க்கையில் அப்படியே கீழே போயிருமா, வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. சனிப்பெயர்ச்சியால் வந்து மிதுன ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் நல்லது எல்லாமே நடக்க போகுது. முதல் 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் கொஞ்சம் சரிவாக தான் சந்திப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் டக்குன்னு முன்னேற முடியாது. கொஞ்சம் சரிவை சந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சனி பகவான் மேலே கூட்டிகிட்டு போவார். அதனால் வந்து வியாபாரத்திலும் ஓரளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த முதல் 3 மாதங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசே பத்தல அப்படின்னா வந்து மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலான புலம்பல்கள் அதிகமாக இருக்குது. திருமணமாகாத நபர்களுக்கு ரொம்ப நாட்களாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வயசு 33, 35க்கு மேலே இருக்குது. பொண்ணே அமைய மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து திருமணம் நிச்சயமாக கைகூடும். பழைய கடன்களை அடைக்க புதிதாக உங்களுக்கு வழி பிறக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே வந்து சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் போய் காதலை வெளிப்படுத்தும் போது ரொம்ப நாட்களாக வந்து காதலியை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் வந்து ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக காதலியை சொல்லும்போது நிச்சயமாக அந்த காதல் கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து 10வது, 11வது, 12வது எக்ஸாம் நடக்க போகுது. இதை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ வீட்டில் திட்டுவாங்களா, நல்ல மார்க் வருமா வராது அப்படின்னு பயத்தோடய இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல அடுத்துக்கிட்ட உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் வந்து எங்கே செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆஸ்பத்திரியில் வந்து அதிகமாக செலவாகிட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, பெற்றோருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. சம்பளம் ஒரு 30,000 வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு 5,000 ஒரு 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கொண்டு போய் தர மாதிரி இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி நிறைய சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் வந்து உங்களை பயமுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு மிக ரொம்பவே வந்து வளமாக அமையும்.
பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து அதிகமாக கடன் சுமையில் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கடனும் எதுவும் தேவைப்படாது. குறிப்பாக வந்து ஆசை இருக்கலாம், அதுக்குன்னு பேராசைங்கிறது படக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. தன்னோட தகுதிக்கு அறிஞ்சு நீங்கள் எதை வேணால் பண்ணலாம். தன்னோட தகுதிக்கு அறியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது உங்களுக்கு கடைசியில் வந்து மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருது. அதனால் வந்து இந்த பணம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி பழகிங்க.